நாகை மாவட்டத்தினுடைய இந்த தொகுதி, குறிப்பாக இந்த நாகூர் பகுதி என்பது தமிழறிஞர்களை, கலைஞர்களை அறிமுகப்படுத்திய ஒரு மண், ஒரு பாரம்பரிய மண். இங்க மதங்களை கடந்து தமிழர்கள் ஒன்று கூடுகிற இங்க நாகூர் தர்கா இருக்கிறது. இந்த நாகூர் தர்காவிற்கும் எனது குடும்பத்திற்குமே ஒரு நெருக்கமான உறவு இருக்கிறது. ஏனென்றால் ஒவ்வொரு ஆண்டும் எனது தாயார் இந்த நாகூர் தர்காவிற்கு என்னை அழைத்து வருவார்கள். ஏனென்றால் எங்களது குடும்பத்தினுடைய வேண்டுதல், என்னுடைய தாயார் நம்புகின்ற இடமாக இந்த நாகூர் தர்கா இருக்கும். ஆகவே இந்த இடம் என்பது மதங்களை கடந்து தமிழர்கள் ஒன்று கூடுகின்ற இடமாக, சமத்துவத்தின் இடமாக இருக்கிறது. அந்த இடத்தில் இந்த பரப்புரை தொடங்குவது என்பது வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தில இருந்து நாம் இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கு சொல்லுகின்றோம், பாரதிய ஜனதா கட்சி என்கின்ற இந்த மதவெறி சக்தி, தமிழின விரோத சக்தி, தமிழ் மொழியை, தமிழர்களை நாசப்படுத்துகின்ற சக்தியை வேரோடு அழிக்கக்கூடிய அந்த குரல் இங்கே நாகூரிலிருந்து எழுகிறது. இது நாகூரில் இருந்து எழக்கூடிய இந்த குரல், அது வெறும் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குரல் அல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரல், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் குரல். வெல்க தமிழர், வெல்லட்டும் தமிழ், உயரட்டும் தமிழ்நாடு.